நேற்று ஏர் இண்டியா 242 பேசஞ்சர்ஸை கேரி பண்ணிட்டு போன ஃப்ளைட்டு அப்படியே பிளாஸ்ட் ஆயிருச்சு. அதில் நிறைய பேர் இறந்துட்டாங்க. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, நானும் ஏர் இண்டியாவில் தான் நேற்று ட்ராவல் பண்ணேன். ஸோ அது ஹைலி ரிலேட்டபிள் டு மீ. அந்த மொமெண்ட்டில் ஐ ஃபெல்ட் வெரி பேட். ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் வி ஜஸ்ட் ஷேர்ட் அண்ட் பீப்புள் ஸ்டார்டட் கமெண்டிங் சம்திங் லைக் ப்ரமோஷன் தேடுறான் இதில் அப்படின்னா, அந்த வீடியோவில் எந்த விதமான ப்ரமோஷனும் இல்லை, எந்த விதமான ஆதாயமும் எனக்கு தேவைப்படுற மாதிரி நான் அதில் கேட்டுக்கவும் இல்லை. அண்ட் ப்ரொமோட் பண்ணி தான் போகணுங்கிறது என்னோட ட்ராக்கும் இல்லை. பிகாஸ் காசு வாங்கி ப்ரொமோட் பண்ணுற மாதிரியான ஆள் நான் கிடையாது. என்னோட ட்ராக்கில் நான் போயிட்டே இருக்கேன். ஏன் நான் இதெல்லாம் பண்ணுறேன், என்ன பர்பஸ்க்காக இதெல்லாம் பண்ணுறேன்னா, எனக்கு கீழே 70 பீப்புள் டிரெக்ட் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்டோர்ஸில் 25 பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க. 300 இன்டைரக்ட் எம்ப்ளாயீஸ் ஸ்டிச்சிங் யூனிட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் தென் மோர் ஓவர் என்னோட ஒவ்வொரு ஸ்டோர் போடும்போது பெயிண்டர்ஸ்னு லேபர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் 400 பீப்புளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒன் ஆங்க்னா. ஸோ அதனால நான் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். வாட் எவர் த ஹேட்ரட் அண்ட் தட் இஸ் டு மீ. அண்ட் என்னை தாண்டி கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு இட்ஸ் கம்ப்ளீட்லி சம்திங் பிளஸ். என் கூட சேர்றவங்க, என் கூட நடந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு தூணா நிற்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் அதுக்காக பண்ணிகிட்டே இருப்பேன். இதுக்காக நான் அப்செட் ஆக போகிறது கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் தெர் வில் பி ஒன்லி ஒன் அண்ட் தட் இஸ் டெத். அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அது என்னைக்கு வந்தாலும் ஏற்றுக்க தயாராக இருக்கக்கூடிய மைண்ட் செட் உள்ள வேணா. அதுக்கே நான் தயாராக இருக்கும்போது மித்ததெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணவங்களுடைய நிறைய பேருடைய ஃபேமிலி, அவங்களோட லவ்ட் ஒன்ஸ் எல்லாத்தையும் அவங்க இழந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை திரும்ப அகைன் இயல்பு நிலைக்கு வரணுங்கிறது தான் விதி. அண்ட் கண்டிப்பாக அவங்க வருவாங்க. வாட் இஃப் இன்கேஸ் நானும் அதே ஃப்ளைட்டில் தான் போனேன், அது எனக்கும் நடந்திருந்தாலும் அதுதான் கன்சர்ன், அதுதான் சினாரியோ. அண்ட் ஐ நோ தட் ஐ அக்செப்டட். அண்ட் எஸ், ஸோ இதுதான் ஒரு கன்சர்ன் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் வாட் எவர் ஹேப்பன்ஸ், அடுத்தடுத்து லைஃப் திரும்ப போய் தான் ஆகணும். அண்ட் தட் இஸ் த ஃபேட்.